வளர்ச்சி குறியீட்டுல தமிழ்நாடு டாப்ல இருக்கு பெரிய மாநிலங்கள் வரிசையில. உத்தரப்பிரதேசம் லோ லெவல்ல இருக்கு. இப்ப கூட இந்தியா டுடே ஒரு சர்வே எடுத்திருக்கு ஸ்டேட் பிஹேவியர்னு சொல்லிட்டு. அதுல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, உத்தரப்பிரதேசம் 22வது இடத்துல இருக்கு. இப்படி சமூக வளர்ச்சியிலையும் பொருளாதார வளர்ச்சியிலையும் பின்தங்கி இருக்க உத்தரப்பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட 18% நிதியை தூக்கி கொடுக்கறேல. அதாவது 2018 இருந்து 2025 வரைக்கும் எங்க மோடிஜியோட ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி தான். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி 7.81 lakhs crores தூக்கி கொடுத்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மோடிஜி. தமிழ்நாடு வளர்ந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கடுமையா உழைக்கிறான். நீங்க ஆனா நிதியை பிடிங்கி வச்சுட்டு வரிங்கிற பேர்ல நிதியை பிடிங்கி வச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் ஓர வஞ்சனை பண்றேன், எங்களுக்கு இன்னும் நிதியை அதிகமா கொடுக்கணும் நீங்க அப்படின்னு கூத்தர் பழனிசாமி கேட்பார்னு நினைச்சுட்டு இருக்கல இல்ல.